வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். அன்பர் ஒருவருடைய உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கேன். ஒரு பெண்மணி அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிட்லாப்பாக்கத்தில் தியான மையத்தில் போய் தியானம் பண்ணிட்டு வருவது வழக்கம். அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய் தியானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்கு. அவங்க பிஇ படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கோவையில் காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைச்சது. தன் தாய் தந்தை அக்காவோடைய சேர்ந்து இருந்த அவங்க கோவைக்கு சென்று ஹாஸ்டலில் தங்கி காலேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிடுது. அதனால் அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, சிட்லாப்பாக்கம் தியான மையத்தில் போய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் பண்ணி தன்னுடைய பிரார்த்தனையும் தனக்கு என்னுடைய சிஸ்டர் எங்களோட பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ பிஇ படிப்புக்காக அவங்க கோவை செல்கிறாங்க. அதுவுமே ஹாஸ்டல் ஒரு பக்கம், காலேஜ் ஒரு பக்கம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. அப்போது அவங்க தங்க கோவையில் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜுக்கும் அவங்க தங்கி இருக்கும் இடத்திற்கும் ரொம்ப தூரம், ரொம்ப சிரமங்களுக்கு நடுவில் அவங்க காலேஜுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் பெங்களூர் கோவையில் ஒரு கம்பெனி இருக்கும். அங்கே மேனேஜர் வேலைக்கு வேக்கன்ஸ் இருக்கும். இன்டர்வியூ பெங்களூர் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், இந்த தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோவை கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து, சரி நம்ம முயற்சி செய்து பார்ப்போம், நமக்கும் கோவையில் இருந்தால் தங்கிக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவங்க அந்த சிட்லாப்பாக் தியான மையத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த ஃபோன் கால் வருது. அவங்க புதன்கிழமை உடனே புதன்கிழமை கிளம்புறாங்க. ஒரு நாள் போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. கோவையில் கம்பெனியில் மேனேஜராக அவங்களுக்கு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடுத்தோம். அவங்க என்ன செய்கிறாங்க, கோவையில் வந்துடுறாங்க. அங்கே அவங்க தங்கையும் அவங்களும் ஒரே இடத்துல தங்குற மாதிரி ஏற்பாடு செய்து தங்கைக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அவங்களும் கூடவே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்தோம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் சொல்லி தான் வந்தேன் பிரார்த்தனையை. ஒரு 2-3 தடவை நான் ஆத்மாத்மா சொன்னேன். எனக்கு உடனே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எனக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க. கோடான கோடி நன்றியை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பதிவிட்டிருக்காங்க. உண்மைதாங்க. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம எல்லா விஷயத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்லலாம். சின்ன விஷயம் தானே, இது கூட தெய்வத்துக்கிட்ட சொல்லணுமா அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதையும் நடத்தி கொடுப்பாங்க. நம் மனதில் உள்ள எண்ணங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றாகவே தெரியும். நம்ம கேட்காமலே நாம் விரும்பும் விருப்பத்தை அறிந்து அவங்க அது நன்மை என்றால் நமக்கு அவங்க நடத்தி கொடுப்பாங்க. சின்ன குழந்தை எப்படின்னா, ஏதாவது ஒன்றுன்னு உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு அதை சொல்லும், இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. குழந்தைங்க இது வேண்டும் அது வேண்டும்ன்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைக்கு. நமக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி தான் நாமும் நம் தாயை தந்தையை தேடி ஓடி சென்று அவங்கக்கிட்ட நம்ம முறையிடணும். நாம் சொல்வதே அவங்க கேட்டு அவங்க செவி சாய்ப்பாங்க. நம்மளுடைய பிரார்த்தனை நியாயமானதாக இருந்தால் உடனே நம்ம பிரார்த்தனை நடக்க அவங்களோட அருள் வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த அருள் வேலை செய்கிறதுக்கு நம் மனம் திடமாக வைத்து கொள்ள வேண்டும். அருள் வேலை செய்யாமல் தடுக்கிற மாதிரி நம் மனதை நாம் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடாது.
நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.